கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழமையான 100க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன. இத்திருக்கோயில்களில் வழிபாடு இல்லாமல் பின்னமான கல் சிலைகள், பழமையான சக்கரங்கள், தேர் சட்டங்கள், தேர் அச்சுகள் பல்வேறு விதமாக செய்து கிடக்கின்றன. இதையெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டிருக்கிற இந்த பழமையான பொருட்களை இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அதை மக்களுடைய பார்வைக்கு அமைப்பார்களா என்பதை உங்களுடைய வாயிலாகவும் கும்பகோணம் பகுதியை சுற்றிலும் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்திட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் சேவார்த்திகள் வருகை தருகின்ற ஒவ்வொரு திருக்கோயிலிலும் வரலாறு, பண்பாடு மற்றும் கலை அம்சங்கள் சேவார்த்திகளுக்கு விளைக்கிட இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்பாக வழிகாட்டு மையம் அமைத்து வழிகாட்டினை நியமனம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதை மாண்புமிகு அமைச்சருடைய தங்களுடைய வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றத்திற்கு ஒரு பதிவை தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற மாவட்டங்களில் நடைபெறுகின்ற திருப்பணிகளை குறித்து பதிவு செய்ய விழைகிறேன். யுனெஸ்கோ என்ற நிறுவனம் ஆண்டுக்காண்டு கலை மற்றும் அறிவியல் சார்ந்து ஒரு ஆய்வினை மேற்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டு மேற்கொண்ட வகையில் 5 நாடுகளுக்கு, ஜப்பான், சீனா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் நம்முடைய கும்பகோணத்திலே இருக்கின்ற துக்காட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு இந்த ஆண்டு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியான செய்தியாக இந்த மன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் கும்பகோணத்திலே தேவஸ்தானத்தின் சார்பில் 88 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அதில் ஓரிரு திருக்கோயில்கள் தான் வருமானம் நிரந்தரமாக இருக்கும். புன்னைநல்லூர் மாரியம்மன் போன்ற திருக்கோயில்களில், மற்ற 80க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் தீபம் ஏற்றுவதற்குண்டான சூழல் கூட இல்லாததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் முதலாண்டாக 2022-23 3 கோடி ரூபாயை அரசின் சார்பில் மானியமாக வழங்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர். அதேபோல் 23-24 ஆண்டில் கூடுதலாக இன்னும் ஒரு 3 கோடியை மானியமாக வழங்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர். கடந்த ஆண்டு 2024-25 ஆண்டு 6 கோடியை மானியமாக வழங்கி இதுவரையில் தஞ்சாவூர் தேவஸ்தானம் சார்பில் நடைபெறுகின்ற திருக்கோயிலுக்கு 12 கோடி ரூபாயை மானியமாக வழங்கியதால் இருளில் சூழ்ந்திருந்த தெய்வங்களுக்கு இன்றைக்கு விளக்கு வெளிச்சத்தில் மகிழ்ச்சியாக தெய்வங்கள் கூட இருக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் கோரிய திருத்தேர், அவர் கோரிய அதேபோல் ராஜநிலை கோபுரங்கள் இரண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்